வெல்கம் டு கேடிசி மூவி தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லர் சீரிஸோட 3வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் டாக்டர் சி ஒரு பூஞ்சை கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். அதை அவங்க எங்கேயோ பார்த்தமா ஞாபகம் இருக்குன்னு சொல்லியிருப்போம்ல, அது இன்டர்ன்ஷிப்லையோ இல்லை ஸ்கூலில் படிக்கும்போது அவங்க பார்த்ததில்லை. அவங்க டாக்டர் சிஓ சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்க அப்பா பலர் கொலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பிளேஸை பூரா டாக்டர் சிஓ தான் க்ளீன் பண்ண விட்டுருப்பாங்க. அப்படி அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல தான் இந்த மாதிரி பூஞ்சைகளை அவங்க பார்த்துருப்பாங்க. அவர் அப்பா பண்ண கொலைகள் எல்லாத்தையும் தடம் தெரியாமல் அழிக்கிறது தான் சின்ன வயசு சிஓவோட வேலை. அதை அவங்க கரெக்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்த தான் நம்ம காட்டுறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் இன்னொரு விக்டிமோட பாடி பார்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஆனால் விக்டிம் யாருன்னு யாருக்குமே தெரியலை. ஏன்னா அந்த விக்டிமோட உடம்பு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க பாடி பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதில் விரல்களை மட்டும் விரல் இருந்தால் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி போலீஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரி, வேறு வழியே இல்லை, சிசிடிவி வச்சு மட்டும்தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணி கொண்டு போக முடியும். ஆனால் சிசிடிவி செக் பண்ணுங்கள், அதில் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜங்குக்கு இங்கே நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னே புரியாது. ஏன்னா தொடர்ந்து கொலைகள் நடந்துட்டுருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாராக இருப்பாங்க, அப்படி இந்த கொலையெல்லாம் பண்ணுறது யார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் எல்லாரும் ஸ்டேஷனுக்கு போய் இந்த கொலைகளை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் விக்டிமை கொலை பண்ணியிருப்பா, கொலைக்காரன் யாராக இருப்பா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஜங் சொல்லுவா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொலையை மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா கொலைகளையும் ஒரே ஒரு ஆள் தான் பண்ணியிருக்க முடியும், அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு சீஃப் டென்ஷன் ஆகி ஜங்கை பிடிச்சி திட்டி விட்டுருவாரு. இன்னும் ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ளே நீ என்னடா முடிவு பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், முதல்ல ஆட்டோ ஸ்பைக் கொடுத்துருக்கோம்ல, அதோட ரிசல்ட் வரட்டும், அதில் என்ன வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்த கேட்டதும் ஜங்கு, அப்போ நான் உடனே டாக்டர் சிஓ பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேரெக்டாக டாக்டர் சிஓ பார்க்கறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போவான். ஏன்னா டாக்டர் சிஓ தான் ஆட்டோ ஸ்பே பண்ணுவாங்க. அப்போ ரிப்போர்ட்டர் நேராக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்கள பார்க்கறதுக்காக கிளம்புவான். இன்னொரு பக்கம் ஃபாரன்சிக் ஆஃபீஸில் தான் காட்டுவாங்க. டாக்டரும் 2 நாளாக வேலைக்கு வரல அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க சீஃப் கிட்ட. சீஃப் கால் பண்ணி கேட்கும்போது அவன் கால் அட்டன் பண்ணவே மாட்டேன்றாமா. லாஸ்ட்டு உங்க கூட தான் அவன் சண்டை போட்டுட்டு இருந்தான், இதுக்கு தான் சொல்கிறது கூட வேலை பார்க்குறவங்க கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாரு 2 நாள் அவனை ஆளே காணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு டாக்டர் சிஓ, அவன் பண்ண தப்புக்கு நான் பொறுப்பு எடுத்துக்க முடியுமா, அவன் தப்பு பண்ணான்னு சொன்னது எனக்கு குத்தமா, அவன் பண்ண தப்பை நான் சொன்னேன், இதில் எனக்கு இன்னும் தப்பாக தெரியல, அதுக்காக அவன் வராதுன்னா ஓவருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. சரி விடுங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீஃப் அவங்கள எல்லாரையும் வேலைக்கு அங்கேருந்து அனுப்பி விட்டுருவாங்க. உடனே டாக்டர் சிஓ அங்கேருந்து வெளியில் வருவாங்களா. வெளியில் பார்த்தா ஜங் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இன்னொரு விக்டிமோட பாடி பார்ட்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு, சேம் நூல் அங்கே இருக்கும்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் ஆட்டோ ஸ்பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே டாக்டர் சிஓ ஆட்டோ ஸ்பே பண்ணுறதுக்காக போவாங்க. விக்டிமோட பாடியை ஃபுல்லாக ஆட்டோ ஸ்பே பண்ணி பார்க்கும்போது அவங்க முக்கியமான ஒரு விஷயம் கண்டுபிடிப்பாங்க. அந்த பாடியில் எல்லா பார்ட்ஸும் இருக்கும், ஆனால் விரல்கள் மட்டும் இருக்காதுல்ல, அதில் ஒரு விரல் மட்டும் மற்ற பார்ட்ஸ்குள்ளே மாட்டிகிட்டு இருந்திருக்கும். அந்த விஷயத்தை அவங்க கூட அனலைஸ் பண்ணுற மற்றவங்க கண்டுபிடிப்பாங்களா. உடனே அந்த விரலை வச்சு இந்த விக்டிம் யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க விக்டிம் யாருன்னு அனலைசிஸ் பண்ண கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அதுக்குள்ளே ஒரு ரிப்பன் மாதிரி ஒரு கயிறு இருக்கும். இந்த கயிறை பார்க்கும்போது நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் சிஓ பார்ப்பாங்க. அவங்க நல்லா பார்க்கும்போது தான் தெரியும் இந்த கயிறு அதே கயிறு தான், தன்னோட சொந்த அப்பா யூஸ் பண்ணுற கயிறை தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கொலை பண்ணது தன்னோட அப்பாவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் சிஓ ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து அந்த விரலை வச்சு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்களே, அந்த விரலை வச்சு ஐடென்டிஃபை பண்ணதில் டாக்டர் ஓ தான் இறந்து போயிருக்குது அப்படின்றது தெரிய வரும். இந்த விஷயம் டாக்டர் சிஓக்கு மட்டும் இல்லாமல் அவங்க டீமில் இருக்க எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்கும். சரி, இந்த விஷயத்தை போய் நான் ஜங்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் சிஓ போய் ஜங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. நான் கொலைகாரம் யாருன்றதை கண்டுபிடிக்கல, ஆனால் இறந்து போனது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், வேறு யாருமே இல்லை, எங்கள் டீமில் ஒர்க் பண்ணாங்களே டாக்டர் ஓ, அவர் தான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயம் ஜங்க்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா நேற்று தான் அவன் சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு போயிருப்பான், இன்றைக்கி இறந்து போயிருக்கான் அப்படின்றப்ப இந்த கில்லர் ரொம்ப கூர்மையாக நம்மளை கண்காணிச்சிட்டே தான் இருந்திருக்கான், நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐயோ ஒரு பக்கம் அதிர்ச்சியை பார்த்துட்டு இருப்பான். கட் பண்ணால் மிஸ்டர் சாயை தான் காட்டுவாங்க. இந்த டைம் அவர் போலீஸ் ஆஃபீஸருக்கு ட்ரெஸ் எல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருப்பார். அப்போ அங்கே சில போலீஸ் ஆஃபீஸர் பேனர்லாம் கட்டிகிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு டைரக்ஷன் சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி சுற்றிட்டு இருப்பாரு. அடுத்த சீனில் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் தான் காட்டுறாங்க. சீஃப் இவங்க டீம் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ இறந்து போயிருக்குது டாக்டர் ஓன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்போ நம்ம டீமில் இருக்க ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்றப்ப போலீஸ் நம்மளை சும்மா விட மாட்டாங்க, விசாரிக்க போகிறாங்க. கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்கிறது, ஆனால் இனிமேல் இருக்க இன்வெஸ்டிகேஷன் எதையுமே டாக்டர் சிஓ பண்ண வேணாம், அதுக்கு பதில் நீங்கள் யாராவது எடுத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே டாக்டர் சிஓக்கும் ஓக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்துச்சுல, அதனால் இப்போ பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கூட இருக்க யாருமே நாங்கள் இந்த பொறுப்பு ஏற்றுக்க முடியாது, எங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இந்த ஃபீல்டில் இந்த விஷயத்தில் பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் சிஓ தான், அவங்களே பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
டாக்டர் சியோவும் நீங்கள் எப்படி என்னோட ஒர்க்கை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியும், ஏற்கனவே என்னோட ஒர்க்கு டாக்டர் ஓகிட்ட கொடுத்து தான் அவனுக்கு அதிகப்படியாக ப்ரெஷர் போட்டிருக்கீங்க, திருப்பி இன்னொருத்தவங்களை அந்த மாதிரி ப்ரெஷர் போட்டு விக்டிமாக மாற்றிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டாக்டர் சியோவும் ஜங்கும் மீட் பண்ணிக்குவாங்க. டாக்டர் ஓவை பற்றி ஜங் விசாரிப்பாங்க. நேற்று நைட்டு சேர்ந்து தானே போனீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நேற்று நைட்டு ஒர்க் முடிச்சு நானும் டாக்டர் ஓ ஒரே பஸ்ஸில் தான் போனோம். போயிட்டு இருக்கும்போது கேஸ் பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்குள்ள சண்டை நடந்ததெல்லாம் உண்மை தான். ஆனால் இடையிலே பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன், ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் டாக்டரோ டேரெக்டாக வீட்டுக்கு தான் போனார், பஸ்ஸில் போயிட்டு தான் இருந்தார், இறங்கலை, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வேறு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது, எனக்கு எந்த பாசிபிலிட்டியும் ஐடியாவும் கிடையாது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், எதாவது தெரிஞ்சு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜங் அங்கேருந்து அனுப்பி வைப்பாங்க. டாக்டர் சியோ ஜங்கிட்ட நான் சண்டை போட்ட விஷயம் எல்லாத்தையும் சொன்னாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லாமல் விட்டாங்க. அது என்னென்னா, டாக்டரோட பாடி பார்ட்ஸ்னு இப்போ கிடச்சிச்சின்னு எடுத்திருப்பாங்க. அந்த இடம் டாக்டர் சியோவோட அப்பா எப்போயுமே ஒருத்தவங்களை கொலை பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் போய் டிஸ்போஸ் பண்ணுற இடம். அந்த விஷயத்த அவங்க சொல்லாமல் விட்டுருப்பாங்க. கட் பண்ணால் ஜங்கோட டீம் மெம்பர்ஸை தான் காட்டுவாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விக்டிம் யாராக இருப்பாங்க, அவங்க எப்படி இறந்தாங்கன்றத சிசிடிவி மூலமாக செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. அது மூலமாக அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். அப்படிப்படி பார்த்தோம் அப்படின்னா கொலை செஞ்சது ஒரு நம்பராக தான் இருக்கும். ஆனால் 100% அவன் தான் கொலை பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பார்த்த எல்லாத்தையுமே ஜங்குக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. உடனே ஜங்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா, டேரெக்டாக அதை செக் பண்ணி பார்ப்பான். உடனே மீட்டிங் போட்டு சரி இப்போ இந்தளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்றப்ப நம்ம கரெக்டாகவே செக் பண்ணி பார்க்கலாம், ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஆனால் விக்டிம் பாடி கிடைச்ச இடத்தையும் செக் பண்ணி பாருங்கள், நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி விக்டிமோட பாடி கிடைச்ச இடத்தையும் விக்டிமோட வீட்டு பக்கம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரே நம்பர் பிளேட் இருக்க கார் போயிட்டு வந்திருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. உடனே அந்த விஷயத்தை ஜங்குக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. ஜங்கு அந்த நம்பர் நோட் பண்ணிவிட்டு அவங்களோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ட்ராக் பண்ண சொல்லுவாங்க. கட் பண்ண டாக்டர் சியோ தான் காட்டுவாங்க. அவங்க நேற்று மணல் அனாலிசிஸ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்களே, அதோட ரிசல்ட் வாங்குறதுக்காக போவாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே மணலில் சோடியம் கூட ஒரு கெமிக்கல் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணும்போது மனுஷங்களோட உடம்பு பேரலைஸ் ஆயிரும், அவங்களால ரொம்ப நேரம் அசையவே முடியாது, ரொம்ப நேரம் அப்படியே விட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க உயிர் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும். இதை கேட்ட டாக்டர் சியோவுக்கு இந்த கெமிக்கல் நல்ல ஞாபகம் இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் அவங்க அப்பா இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் அவங்களோட விக்டிம்ஸ் எல்லாத்தையும் கொலை பண்ணியிருப்பாரு. அந்த விஷயத்தை நீங்கள் நினச்சி பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு டாக்டர் சியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் திரும்பி ரீட் பண்ணி பார்ப்பாங்க, ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்படி அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்களே விக்டிம்ஸ், அவங்களோட ஃபோட்டோவையும் இப்போ இருக்க விக்டிமோட ஃபோட்டோவையும் அனாலிசிஸ் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தன்னோட கைரேகை அதில் பதியறதை நோட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஃபோட்டோலேயே கைரேகை பதியுது அப்படின்றப்ப பிளாஸ்டிக் கவர் என்ன தான் க்ளோஸ் போட்டு ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் வாங்கிட்டு வரும்போது அது கைரேகை பதிஞ்சிருக்கும்ல, ஆனால் அதை வச்சு அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்ன பிளாஸ்டிக் துண்டு அவங்க பாடி பார்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கும்ல, அந்த பார்ட்டை கொண்டு போய் கொடுத்து இதை அனாலிசிஸ் பண்ணுங்கள், இதில் இருக்க கைரேகை யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இதை அனாலிசிஸ் பண்ணுற டீமும் அதை அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஜங் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தான் ஒரு அட்ரஸ் கேட்டு வாங்கி தான் ஒரு கார்பரேட்டோட நம்பர் கேட்டு வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த நம்பர் எந்த வீட்டில் இருக்குன்னு அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கு தன்னோட டீம் மெம்பர்ஸை கூப்பிட்டு போவாங்க. போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் யாருமே கதவு திறக்க மாட்டாங்களா. அவனே டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு கதை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்க ஒருத்தன் அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருப்பான். உடனே அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருப்பாங்க. அவனும் தப்பிச்சு அங்கிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா மடக்கி பிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் சியோவுக்கு அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ் பண்ண சொல்லி கொடுத்தாங்களே, அதோட ரிசல்ட் வந்திருக்கும். அவங்க கெஸ் பண்ண மாதிரி தான் 2 விக்டிமோட பாடியில் கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இது மூலமாக என்ன கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, 2 விக்டிமே கொலை பண்ணது ஒரே சஸ்பெக்டாக தான் இருக்கணும், அதுவும் தன்னோட அப்பா தான் அந்த கொலை செஞ்சது அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் ஜங் ஒருத்தர் கொலையாளின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜங் அரெஸ்ட் பண்ணது டாக்டர் சியோவோட அப்பாவாக தான் இருக்குமா அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.